சமீபத்தில் நடந்த மணல் கான்ட்ராக்டர் சேகர் ரெட்டி மற்றும் அவருடைய நண்பர் வீட்டில் நடந்த சோதனையில் 35 கோடி ரூபாய்க்கு புது கரன்சி உட்பட 132 கோடி ரூபாய் 177 கிலோ தங்கம் சிக்கியது. தொடர் விசாரணையில் இதற்கு உடந்தையாக தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து சென்னை கிழக்கு அண்ணா நகரில் உள்ள ராம்மோகன் ராவ் வீடு, அலுவலகம், திருவான்மியூர் ராஜாஜி நகரில் உள்ள அவரது மகன் விவேக்கின் சொகுசு பங்களா, விவேக் நடத்தி வரும் விருது நிறுவனம் உட்பட 12 இடங்களில் அதிரடி சோதனை நடந்தது. ராம்மோகன் ராவ் சிக்கியது எப்படி? இது குறித்து தமிழக வருமான வரி புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கூறுகையில், சேகர் ரெட்டிக்கு சொந்தமான SRS மைனிங் நிறுவனத்தின் ஆவணங்களை சோதனையிட்ட போது விவேக்குடன் கொடுக்கல் வாங்கல் தொடர்பு இருந்தது தெரிந்தது. விவேக் குறுகிய காலத்தில் 5க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை துவக்கியுள்ளான். அதற்கு பதுக்கல் பணம் உதவியாக இருந்ததும் தெரிய வந்தது. அது மட்டுமின்றி திருவான்மியூரில் விவேக் வசிக்கும் சொகுசு பங்களா பல கோடி ரூபாய் மதிப்புடையது. தந்தையுடன் தங்கியிருந்த விவேக் அந்த சொகுசு பங்களாவுக்கு சில மாதங்களுக்கு முன்தான் குடிவந்துள்ளான். குறுகிய காலத்தில் அவன் கோடிகளை குவித்துள்ளான். அவனது வீட்டில் சிக்கிய ஆவணங்கள்தான் ராம்மோகன் ராவை வலையில் விழ காரணமாக இருந்திருக்கிறது.